ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய திருமலை தரிசன நிலவரம் பற்றியும், இன்று திருமலையில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு செய்திருந்த மலர் அலங்காரங்களை பற்றியும், என்னுடைய தரிசன அனுபவத்தை பற்றியும் பார்க்கலாம். திருமலையில் இன்னைக்கு யுகாதி பண்டிகையை முன்னிட்டும் தொடர் விடுமுறையை முன்னிட்டும் நிறைய பக்தர்களினுடைய கூட்டம் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் மூலமாக தரிசனம் பார்க்குறதுக்கு 1.25 மணி நேரம் மட்டும்தான் ஆச்சு. நாங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் பெரிதளவில் பக்தர்களினுடைய கூட்டம் கோவிலில் இல்லை. அதனால் ரொம்ப வேகமாகவே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருமலை கோவிலுக்கு முன்னாடி நல்ல கிராண்ட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் கோவிலுக்கு உள்ளேயும் நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு முன்னாடி செய்திருந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் டெக்கரேஷனில் பெருமாள் சயன குளத்தில் இருக்கிறார். அவரை கருட பகவானும் ஆஞ்சநேயரும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் இந்த டெக்கரேஷன்ஸ் பார்த்தப்போ அப்படியே எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் கலர் லைட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு அந்த ஒரு பர்டிகுலர் செட்டப் மட்டும் சில மூமெண்ட்ஸ் செஞ்சு காமிச்சாங்க. அப்படியே அந்த கருட பகவானும் ஆஞ்சநேயரும் இருக்கக்கூடிய அந்த செட்டப் மெதுவாக திரும்புகிற மாதிரியும், அந்த தராசு போல் இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சல் மேலேயும் கீழேயும் அசைகிற மாதிரியும், கருட பகவானினுடைய இறக்கைகள் எல்லாமே மூடி மூடி திறக்கிற மாதிரியும் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. இதை எல்லாமே அந்த ஹோல் செட்டப்பில் ஒரு பெரிய கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிறை ஒருத்தர் இழுக்கிறார். இங்கே நிறைய மூமெண்ட்ஸ் நடக்குது. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோலேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த செட்டப்பை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக காலையில் பார்க்குறத விடையும் ஈவினிங் லைட்டிங் டெக்கரேஷனோடு பார்க்குறப்போ இந்த ஹோல் செட்டப்பும் அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு செட்டப் மட்டும்தான் பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு ரைட் சைட்லேயே ஒரு குட்டி கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு பெரிய தோட்டத்தில் இருக்கிற மாதிரி. பட் அது எல்லாமே பக்கத்தில் போய் நம்ம பார்க்க முடியாது. இந்த இடத்துலேருந்து தூரத்துலேருந்து தான் பார்க்குற மாதிரி செஞ்சுருந்தாங்க. கோவிலினுடைய மகா துவாரத்திற்கு மேலே, அதாவது மெயின் என்ட்ரன்ஸுக்கு மேலே எப்படி வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் நிறைய பூக்கள் எல்லாம் வச்சு தோரணங்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் தோரணங்கள் தான் இந்த முறையும் செஞ்சுருந்தாங்க. ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, டார்க் பர்பிள் இது போன்ற ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ்னால் நிறைய தோரணங்கள் செஞ்சு மகா துவாரத்திற்கு மேலே மாட்டியிருந்தாங்க. இன்றைக்கி யுகாதிக்கு ஸ்பெஷலாக 3 மாங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன சின்ன தோரணமாக இந்த தோரணங்களுக்கு நடுவில் மாட்டியிருந்தாங்க. அப்புறம் சம்பங்கி பூவும் கிளியும் சேர்த்து சின்ன சின்ன தோரணங்கள் செஞ்சு மாட்டியிருந்தாங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் அனந்தாழ்வார் தடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் எல்லாமே ரியல் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் செஞ்சுருந்தாங்க. அந்த தூணை சுற்றி இருந்த மாலைகள் பார்த்திங்கன்னா ஒரு முழு பைனாப்பிள் பழம், அதற்கு மேலே ஒரு அடுக்கு பூ, மறுபடியும் ஒரு முழு பைனாப்பிள் பழம், அதற்கடுத்து ஒரு பூ, இது போல் ஒரு மாலை மாதிரி செஞ்சு மாட்டியிருக்காங்க. இன்னொரு மாலை வெரைட்டி பார்த்திங்கன்னா இளநியிலேயே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செவ்வளனி, அது எல்லாமே பறிச்சுட்டு வந்து அது ஒரு அடுக்கு வச்சுருக்காங்க. அதற்கப்புறம் அதற்கு மேலே ஒரு கலர் பூ ஒரு அடுக்கு வச்சுருக்காங்க. மறுபடியும் அந்த குட்டி இளநி ஒரு அடுக்கு இருக்குது. அதற்கடுத்து மேலே இன்னொரு கலர் பூ வச்சு மாலைகள் செஞ்சுருந்தாங்க. அதற்கப்புறம் ஐன மஹாலுக்கு முன்னாடி, அதாவது ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளவர் கார்டன் செட்டப் வச்சுருந்தாங்க. அதே போல் ஃப்ளவர் கார்டன் செட்டப் கோவிலுக்கு முன்னாடியும் செஞ்சுருந்தாங்க. அந்த கார்டன் செட்டப்லேயே ஒரு 4 பில்லர்ஸ் செஞ்சுருந்தாங்க. இந்த 4 பில்லர்ஸ்லேருந்து ஒரு பூத்தொட்டி தொங்குற மாதிரி பனை ஓலையிலேயே செஞ்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதே போல் பனை ஓலை டெக்கரேஷன் கொடிமரத்தினுடைய என்ட்ரன்ஸ்லேயும் செஞ்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக கொடிமரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் முழுவதுமே பனை ஓலையால் அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. கொடிமரத்தை சுற்றியுமே ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் செஞ்சுருந்தாங்க. கிரேப்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், நிறைய மாங்காய், அதற்கடுத்து மாவிலை இதெல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வெண்டி வாக்கிலி என்ட்ரன்ஸில் மாவிலை தோரணம் மட்டும் மாட்டி வச்சுருந்தாங்க. வெண்டி வாக்கிலி தாண்டி உள்ளே போனதும் பங்காரு வாக்கிலிக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் நிறைய பூக்களால் அலங்காரம் செஞ்சுருந்தாங்களோ அதே போல் பூக்கள் அலங்காரம் தான் இந்த முறையும் இருந்துச்சு. இன்றைக்கி வெண்டி வாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகிற மாதிரியே வரதராஜ பெருமாளை சுற்றி தான் லைன் உள்ளே விட்டாங்க.
வரதராஜ பெருமாளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுவற்றில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்கு செஞ்சிருந்த மாதிரியே சயன கோலத்தில் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்தில் 2 தாயார்கள் இருக்கிற மாதிரி சீரியல் லைட் டெக்கரேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் காலையில் போயிருந்தனால சீரியல் லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணி வைக்கல. அந்த சமயத்தில் மேபி ஈவினிங் மேலே போனவங்க அந்த டெக்கரேஷன்ஸும் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு யுகாதி பண்டிகையை முன்னிட்டு ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் 3மே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதற்கடுத்து இன்னைக்கு சஹஸ்ர தீப அலங்காரா சேவா எப்பவும் போல் நடந்துச்சு. சஹஸ்ர தீப அலங்காரா சேவா முடிந்து உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி யுகாதி பண்டிகையை முன்னிட்டு புது பட்டு வஸ்திரத்தோடும் நிறைய ஆபரணங்களோடும் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த காட்சியை தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஆபரணங்களோடு இன்றைக்கி மலையப்ப சுவாமி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். மலையப்ப சுவாமியினுடைய வஸ்திரமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஆபரணங்கள் இன்றைக்கி இருந்துச்சு. தாயார்களினுடைய வஸ்திரம் தெரிஞ்சது, ஆனால் மலையப்ப சுவாமியினுடைய வஸ்திரத்தை கவனிக்கவே முடியலை. அவ்வளவு ஆபரணங்களும் மலர் மாலைகளோடும் இன்றைக்கி அழகாக தரிசனம் கொடுத்தார். அடுத்து SSD டோக்கன் நிலவரம் பற்றி பார்க்கலாம். நாளை மார்ச் 31 SSD டோக்கன்ஸ் இன்று மார்ச் 30 இரவு 9 மணியிலிருந்து கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 9 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ நாளை மார்ச் 31 ஈவினிங் 4 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 10,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 10,000 டோக்கன்ஸும் முடிவடையக்கூடிய நிலையில் 1ஆம் தேதிக்குரிய அதிகாலை தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கூடுதலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் நாளைக்கு மார்ச் 31 அதிகாலை 6 மணிக்கு திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் மாட வீதிகளில் இருந்த சமயத்திலே ஸ்பீக்கர்ஸில் இன்றைக்கி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 24 மணி நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால இரவு நேரத்தில் நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ண வேணாம், நாளைக்கு அதிகாலை 6 மணியிலிருந்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 9 மணி போல் CRO ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தப்போ ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் அவ்வளோவா பெருசாக கூட்டம் இல்லை, கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருந்துச்சு. இனி CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் நாளைக்கு அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு கேட்டகரி A மற்றும் கேட்டகரி B ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு சுமார் 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸோ அல்லது ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு வர்றது ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே போல் இப்போது காலை நேரத்தில் எல்லாம் கீழ்த்திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் வெயில் அதிகமாக இருக்குது. திருமலையில் ஈவினிங் மேலே கொஞ்சம் கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருந்தாலும் காலை நேரத்தில் அதிகமான வெயில் இருக்குது. ஸோ நீங்கள் சாக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு வர்றதாக இருந்தாலும் அல்லது வயசானவங்களை அழைச்சிட்டு வர்றதாக இருந்தாலும் நீங்கள் சாக்ஸ் கொண்டு வாங்க. மாட வீதிகளில் சாக்ஸ் போட்டு நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.